ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தாங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி பிளான் இருந்ததுன்னா நாங்கள் எப்போவுமே மக்ரிப் முடிஞ்ச அப்புறம் கிளம்பி வந்துடுவோம். அதே பார்த்தீங்கன்னா தண்ணியில் போய் விளையாடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4-4:30 இல்லை 5 மணிக்கு கிளம்பி பீச்சுக்கு வந்துடுவோங்க. ஸோ இப்போ பையன் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். ஸோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் இன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இங்கே வந்த உடனே 2 பேருக்கு மட்டும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சொல்லியிருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் 2 பேருமே சாப்பிட மாட்டோங்க, பசங்க மட்டும்தான் சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா 1-2 நாங்கள் டேஸ்ட் பண்ணிப்போம். இப்போது பையனுக்காக நான் சொல்லியிருந்தேன், பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் நாங்கள் மசாலா எதுவுமே சாப்பிட மாட்டோம். இந்த கடைக்கு நாங்கள் வந்து வாடிக்கையாக போகிறதால அவருக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு மட்டும் மசாலா ஆட் பண்ணாமல் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி டொமேட்டோ சாஸும் மயோனஸும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி கொடுப்பாரு. பாருங்கள், இப்போ நான் வாங்கிட்டேன். இது என் பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் அங்கே பீச்சில் உட்காந்துட்டு சூடாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. என் பையன் அப்படின்றதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவான். அவனுக்கு அவ்வளோ இஷ்டம். பாருங்கள், என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நாங்கள் சாப்பிட கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்குங்க. இவங்க கடையில் ஒரு சில கடையில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஆயில் வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஸோ இந்த மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், என் பையனும் என் பொண்ணும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது முடிச்ச கையோட ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டாரு. என் பையன் வேணும்னு சொல்லியிருந்தாரு, ஸ்வீட் கார்ன் சொன்னோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்தாலே வாடிக்கை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்குவோம், ஸ்வீட் கார்ன் வாங்குவோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குவோம். அதோட எங்களுக்கு வேணும்னா மோமோஸ் மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். மோமோஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரைடும் இருக்குது, ஸ்டீம்டும் இருக்குது. ஸோ இது மட்டும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோங்க. இப்போ பசங்க பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்ருக்காங்க. என் பொண்ணு எனக்கு ஆசையாக ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. என் பொண்ணு கொஞ்சம் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஊட்டி விடுவாங்க, அது ஒரு நல்ல பழக்கம் அவளுக்கு. இது எதனால் பார்த்திங்கன்னா என் பையனும் என் பொண்ணும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் அந்த ஹேபிட் அவளுக்கு சூப்பராகவே வந்துருச்சு சின்ன வயசில். பாருங்கள், நான் வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்ருக்கேன். அங்கே அட்மாஸ்ஃபியரில் அந்த பீச்சில் உட்காந்து என்ன சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டு தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களோட அந்த ஒரு ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னோடய பசங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கேட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்ருந்தாரு. அதனால் என் பையனுக்கு அவங்க அப்பா வந்துட்டாலே ஜாலி தாங்க. அவங்களுக்காகவே எல்லாமே அவர் பண்ணுவார். பசங்களுக்காக என்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுக்கறதுல அவரை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. பாருங்கள், அடுத்தது ஆர்டர் பண்ணியாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துருச்சுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது ஒரு பிளேட்டுங்க. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 டைம்ஸ் மயோனஸ்க்கும் சாஸ்க்கும் நாங்கள் அலைவோம். அந்த அளவுக்கு என் பசங்க 2 பேருமே மயோனஸும் சாஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வழியாக 1 மணி நேரம் உட்காந்து நல்லா ஹாயாக காற்று வாங்கிட்டு எல்லா ஸ்நாக்ஸும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு முடித்த கையோட சும்மா இருப்பாங்களா, வாங்க விளையாடலாம் அப்படின்னு என் பசங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டுக்கு தாங்க. பலூன் ஷூட்டுக்கு வந்த உடனே எனக்கு உனக்கு அப்படின்ட்டு 2 பேரும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த எய்ம் பண்ண வரலைங்க. அந்த கடைக்காரன்னு சூப்பராக வச்சு எய்ம் பண்ணாருங்க. செம்மையாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ என் பையனும் என் பொண்ணும் ரொம்ப அழகாக விளையாடினாங்க. விளையாடி முடித்த கையோட ஒரு 8:30 அளவுக்கு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.